Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அருமையான prawn gravy ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த prawn gravy எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போலாம். prawn gravy செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், 2 ஆனியன், 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. நான் ஒரு 1/2 கிலோ prawn வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கிரேவிக்கு நம்ம ஆனியன் அண்ட் தக்காளி வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிடலாம். ப்ரான் கிரேவிக்கு நம்ம ஆனியன் தக்காளி வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி குக் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி சாப்பரில் தான் சாப் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பொடிசாக நமக்கு வந்து ஆனியன் சாப் பண்ணி கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நான் இன்றைக்கி தக்காளியுமே இதே மாதிரி தான் குட்டியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்மளோட தக்காளியுமே வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆயில் சூடானதுமே கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீன் சில்லியை நல்லா ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கறி லீஃப் இருந்தால் இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனியன் குக் ஆகிறதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஆனியன் நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி நல்லா குக்காகி வந்ததும் இதுக்கு கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் மாறுறது வரைக்கும் நல்லா குக் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குக்காகி கிடச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. இப்போ ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்து மசாலா நல்லா வந்து குக்காகி இருக்குது பாருங்கள். இந்த டைம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான் எல்லாம் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ப்ரான் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 4லேருந்து 5 மினிட்ஸ் நமக்கு போதுமானது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் நான் வந்து வச்சு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரான் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து குக் ஆகி இருக்குது. இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ கிரேவியோட சால்ட்டு, பெப்பர் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தேவைப்பட்டால் சால்ட்டு, பெப்பர் எல்லாம் போட்டு கொடுத்துக்கோங்க. கடைசியாக நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதை அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், அழகாக நல்ல கிரேவி திக்காக இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடியாகி இருக்குது பாருங்கள். இன்னொரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். ஸோ ஒரு அருமையான ப்ரான் கிரேவி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி, தோசை, அப்புறம் ரைஸ்க்கு கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ப்ரான் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் bye, take care, thanks for watching.